Hi dear friends, welcome to Village Teaching Vati. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த நவம்பர் 1ஆம் தேதி வந்து டென்டேட்டிவ் எக்ஸாம் ஷெடியூல் வந்து விட்டிருந்தாங்க. சரிங்களா? அதாவது இது வந்து ஒரு மூணாவது சர்க்குலர் எக்ஸாம் ஷெடியூல் பார்த்தோன்னா ஒரு மூணாவது சர்க்குலர். ஆல்ரெடி அக்டோபர் 7 ஒரு சர்க்குலர் விட்டிருந்தாங்க. அப்புறம் அக்டோபர் 24 ஒரு சர்க்குலர் விட்டிருந்தாங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 1ஆம் தேதி இந்த சர்க்குலர் விட்டிருந்தாங்க. சரிங்களா? நான் அக்டோபர் 24ஆம் தேதி விட்டிருந்த சர்க்குலர் வந்து இந்த டேட்லேருந்து இந்த டேட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த தேதிகளில் தான் வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? நம்ம அந்த அப்டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துருந்தோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஷெடியூல் படி வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பி எக்ஸாம் தான் ஃபஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 25 நவம்பர், 26 நவம்பர், 27 நவம்பர், 28 நவம்பர், 29 நவம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சிபிடி 1க்கு. ஓகேங்களா? ஸோ அதன் கணக்குப்படி பார்த்தா எல்லாருமே கேட்டிருக்காங்க எப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸாம் சிட்டி தெரியும், அதே சமயத்தில் எப்போ வந்து நம்மளுக்கு ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில நண்பர்கள்லாம் கேட்டிருந்தீங்க எக்ஸாம் லொக்கேஷன்ஸ் வந்து பக்கமாக போடுவாங்களா, ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே போடுவாங்களா, தூரமாக போடுவாங்களா, எப்படி வந்து நம்மளுக்கு வந்து லொக்கேஷன் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்டட் ஆனதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இன்கேஸ் வந்து நம்ம எக்ஸாம் வந்து சிபிடி போகிறோம்னா என்ன மாதிரிலாம் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சில நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஒரு முக்கியமான விவரங்களை இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஷெடியூல்லே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போது ஒன்ஸ் வந்து டேட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. இவங்க வந்து இந்த நவம்பர் 1ஆம் தேதி கடைசியாக அந்த அறிவித்த இந்த எக்ஸாம் ஷெடியூலே வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் தான் சொல்லியிருக்காங்களே சொன்னால் அது வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலை. அதாவது எப்போ வந்து நம்மளுக்கு வந்து அஃபிஷியலாக வெப்சைட்டில் வந்து அவங்க அப்டேட் பண்ணுறாங்களோ உங்களுக்கு வந்து எக்ஸாம் சிட்டி வந்து அதை பற்றின அப்டேட் வருதோ அப்போ தான் எக்ஸாம் ஷெடியூல் வந்து கன்ஃபார்ம்னு அர்த்தம். அது வரைக்குமே இது வந்து டென்டேட்டிவ் தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? அது ஒரு விஷயம் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஏஎல்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 நவம்பர்லேயே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது எக்ஸாம் சிட்டி வந்து எப்போ தெரியும்? அதாவது அவங்க எக்ஸாம் டேட் இதுதான் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அதுலேருந்து ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வந்தால் நம்மளுக்கு வந்து எக்ஸாம் சிட்டியே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், the link for viewing the exam city and the date and the downloading of travel authority of SC/ST candidate will be made live 10 days prior to exam date for respective CNEs on the official website of all RRBs. புரிஞ்சுங்களா? அந்த ரெண்டாவது பாயிண்ட் தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒன்ஸ் உங்களுக்கு வந்து இதுதான் எக்ஸாம் டேட்னு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸாம் டேட்லேருந்து 10 நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எக்ஸாம் சிட்டி உங்களுக்கான எக்ஸாம் சிட்டியோட லொக்கேஷன் தெரிஞ்சிடும். அப்புறம் டேட்டு, அதே போல் ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் எப்போ டவுன்லோட் பண்ணலாம். அதே சமயத்தில் உங்களுக்கான ஃப்ரீ ட்ராவல் ஃபெசிலிட்டி. ஓகேங்களா? அதாவது SC/ST கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாவது பாயிண்ட்டில் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே போல் இந்த மூணாவது பாயிண்ட் வந்து பாருங்கள். இந்த மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் கால் லெட்டர்ஸ் வில் ஸ்டார்ட் 4 days ப்ரியர் டு எக்ஸாம் டேட் மென்ஷன்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி அண்ட் டேட் இன்டிமேஷன் லிங்க், அதை வந்து லிங்க் வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் டேட் வந்து ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா 10 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு எக்ஸாம் சிட்டி அதையும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வந்து உங்கள் ஃப்ரீ ட்ராவல் அந்த ஃபெசிலிட்டி அந்த அத்தாரிட்டி அந்த கார்டு வந்து டவுன்லோட் பண்ணலாம் SC/ST கேண்டிடேட்டுக்கு அதுக்கும் தெரிஞ்சிடும். சரிங்களா? ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். அதே போல் கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக அந்த செகண்ட் பாயிண்ட்லேயும் தேர்ட் பாயிண்ட்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதே சமயத்தில் இந்த ஃபோர்த் ஆப்ஷன், அதாவது ஆதார் வெரிஃபிகேஷன் கட்டாயம் பண்ணியிருக்கணும். சரிங்களா? நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்களை சிபிடி அட்டன் பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணாதவங்க நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து பாருங்கள். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து RRBapply.government.in இந்த வெப்சைட்டில் வந்து லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் கட்டாயம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஃபோர் சிபிடி. ஓகேங்களா? நீங்கள் சிபிடிக்கு போகிறதுக்கு முன்னாடி. அதே போல் SC/ST கேண்டிடேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ ட்ராவல் ஃபெசிலிட்டி அதை வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ட்ராவல் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணும்போது டூரிங் த ஜார்னி, சரிங்களா, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவீங்கல்ல அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதை ஞாபகமாக வந்து எடுத்துகிட்டு போங்க. அது இருந்தால் கண்டிப்பாக அதை வெரிஃபை பண்ணிட்டு தான் உங்களை அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சப்போஸ் நீங்கள் வந்து ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எடுத்துகிட்டு போகாமல் நீங்கள் ட்ரெயினில் போயிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் ஓன் காஸ்ட்டில் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதுக்கு வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து எந்த பொறுப்பும் ஆகாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஃப்ரீ ட்ராவல் ஃபெசிலிட்டியை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுவும் ஒரிஜினல் அதை வந்து கண்டிப்பாக கேரி பண்ணிட்டு தான் நீங்கள் ட்ராவலே பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே பார்த்துக்குங்க. அதே போல் எக்ஸாம் சீட் அதாவது எக்ஸாம் போகிறப்போ வந்து என்ன மாதிரி டாக்குமெண்ட்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகணும், என்ன மாதிரி ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்பல்சரி இப்போ எக்ஸாமுக்கு வந்து கால் லெட்டர்ஸ் இருக்கும் சரிங்களா, கால் லெட்டர்ஸ் இருக்கும், அதாவது அட்மிட் கார்டு, ஹால் டிக்கெட் வச்சுருப்பீங்க. அந்த ஹால் டிக்கெட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடி, அதாவது என்னென்னா ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, பிரிண்ட் அவுட் ஆஃப் ஆதார். சப்போஸ் ஆதார் கார்டு இல்லைன்னா வச்சுக்கிங்களேன், நம்ம மொபைல் நம்பர் ஓடிபி யூஸ் பண்ணி நம்ம ஆதார் டவுன்லோட் பண்ணுவோம்ல, அந்த ஆதார் டவுன்லோட் பண்ணி அதையுமே நம்ம பிரிண்ட் அவுட் ஒரு கலர் பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கோங்க சரிங்களா. ஆதார் கார்டு இல்லாதவங்க நீங்கள் வந்து ஆதார் டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஒரு கலர் பிரிண்ட் எடுத்துகிட்டு போகலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் வந்து ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேன் கார்டு, அப்புறம் பாஸ்போர்ட் இருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் வேலிட் ஐடென்டி கார்டு இஷ்யூட் பை த எம்ப்ளாயர் இன் த கேஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இஸ் ஏ கவர்மெண்ட் ஓகேங்களா. நீங்கள் கவர்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணவங்களாம் இருந்தீங்கன்னா உங்கள் வேலிட் ஐடி கார்டு ஓகேங்களா, அந்த ஐடி கார்டு வந்து செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலு, காலேஜ், யூனிவர்சிட்டி ஃபோட்டோ ஐடி கார்டு இதெல்லாம் வந்து வச்சுருந்தா கூடமே அது வந்து நாங்கள் வேலிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து சப்போஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து ஒரு வேலிடு ப்ரூஃபாக வந்து இங்கே வந்து ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்போஸ் நீங்கள் இந்த ப்ரூஃபில் ஏதாவது ஒன்று கூட எடுத்துகிட்டு வரல, மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிபிடி அட்டன் பண்ண விட மாட்டோம். ஷல் நாட் பி அலோட் டு அப்பியர் இன் த எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து நீங்கள் சிபிடிக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போக வேண்டிய முக்கியமான ஒரு ப்ரூஃப். இதில் ஏதாவது ஒரு ப்ரூஃப் சரிங்களா, வேலிட் ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போயே ஆகணும் ஓகேங்களா. அட்மிட் கார்டை கூட ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ப்ரூஃப் வந்து வேலிட் ப்ரூஃப் வந்து உங்கள் சொல்லியிருக்கிற மாதிரி கூட எடுத்துகிட்டு போங்க சரிங்களா. அதே போல் அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோகிராஃப் வந்து உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதே சேம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் ஓகேங்களா. அதையும் சொல்லியிருக்காங்க. மினிமம் ஒரு 2 காப்பியாவது எடுத்துகிட்டு போங்க சரிங்களா. அது வந்து எதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் சிபிடிக்கு போனாலும் எடுத்துகிட்டு வரணும், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு போனாலும் எடுத்துகிட்டு வரணும், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டுக்கு போனாலும் எடுத்துகிட்டு வரணும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து கொடுத்தீங்களோ அதை தான் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதையுமே அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதே போல் உங்கள் அப்ளிகேஷன் சப்போஸ் ரிஜெக்ட் ஆன கேண்டிடேட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ரீசன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 5 ரீசன்ஸ் வந்து முன்ன வைக்கிறாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சப்போஸ் மல்டிபிள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களது இன்வாலிட் ஃபோட்டோவாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் கொடுத்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் வந்து ஃபோட்டோவை அப்லோட் பண்ணியிருப்பீங்க, இல்லை கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணாமல் ஒரு சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்கள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்காது சரிங்களா. நீங்கள் ஏதாவது மால் ப்ராக்டிஸில் ஆல்ரெடி வந்து இன்வால்வ் ஆகியிருந்திருப்பீங்க, அதனால் டிபார் ஆகியிருந்திருப்பீங்க. உங்கள் லிஸ்ட்டு வந்து உங்கள் நேம் வந்து அந்த லிஸ்ட்டில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எனி அதர் இர்ரெகுலரிட்டி வேறு ஏதாவது கூட ஸ்ட்ராங் ரீசனாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிஜெக்ஷன் பற்றி அவங்க ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ ரிஜெக்ட் ஆன கேண்டிடேட்டு ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்கள் இந்த எக்ஸாம் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியாது. மற்றபடி நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக ட்ரை பண்ணிவிட்டு எந்த மிஸ்டேக் இல்லாமல் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்கள் வந்து உங்கள் எஃபோர்ட்ஸ் வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருங்க சரிங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸாம் சிட்டி அதை பற்றின விஷயம். அதுக்கப்புறம் கால் லெட்டர் எப்போ டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீ ட்ராவல் ஃபெசிலிட்டிக்கான அந்த கேண்டிடேட்கான கைட்லைன்ஸு, அதுக்கப்புறம் எக்ஸாம் போகிறப்போ என்ன மாதிரி டாக்குமெண்ட் நம்ம ப்ரூஃப்லாம் எடுத்துகிட்டு போகணும் சரிங்களா, அதை பற்றின முக்கியமான விவரங்கள் ஓகேங்களா. ஃபைனலாக வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, இது வரைக்குமே உங்கள் டென்டேட்டிவ் எக்ஸாம் ஷெடியூல் தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா. நீங்கள் வந்து உங்கள் ப்ரிப்பரேஷனை மட்டும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. அவங்க எப்போ வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம்டு டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ, அஃபிஷியலாக ஆர்ஆர்பி வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து நம்ம வந்து அதை முடிவு பண்ணிக்கணும் சரிங்களா. அது வரைக்கும் உங்கள் எஃபோர்ட்டை வந்து நீங்கள் விடாதீங்க. கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க சரிங்களா. 25 நவம்பரில் ஏஎல்பி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஆர்பிஎஃப் எஸ்ஐ வந்து பார்த்திங்கன்னா 2 டிசம்பர் சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியன் 18 டிசம்பர் சொல்லியிருக்காங்க. ஜேஇ வந்து பார்த்திங்கன்னா 13 டிசம்பர் 2024 சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ வந்து அவங்க இந்த டேட் லாக் பண்ணுறாங்களோ, இப்போ வந்து ஜோன் வைஸாக வந்து அவங்க டேட் லாக் பண்ணல, அப்போ வந்து கரெக்டாக நம்ம ஜோனுக்கு வந்து லாக் பண்ணாங்கன்னா அதுலேருந்து 10 டேஸ் பிஃபோரு எக்ஸாம் சிட்டிலாம் தெரிஞ்சிடும். ஒரு 4 டேஸ் பிஃபோராக வந்து கால் லெட்ரு வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் எனேபிள் ஆகும் சரிங்களா. அது வரைக்கும் உங்கள் எஃபோர்ட்டை வந்து
விடாமல் நீங்கள் மட்டும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? அப்புறம் ஃபர்தராக அப்டேட் வந்ததுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். சரிங்களா? இது வந்து ஒரு 10 day எக்ஸாம் ஷெடியூல், மறுபடியும் சொல்கிறேன். கரெக்டாக அவங்க லாக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அப்டேட் வரும், அப்போ நம்ம பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் எஃபோர்ட்டை வந்து விடாமல் கண்டினியூ பண்ணிட்டே இருங்க, ப்ரிப்ரேஷன் நல்லா பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எக்ஸாம் சிட்டி வந்து பக்கம் ஒரு மேலே தூரம் ஒரு மாதிரி கேட்டிருந்தீங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 3 hours ட்ராவல், இல்லைனா மேக்ஸிமம் ஒரு 5 hours ட்ராவல், அந்த மாதிரி தான் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதை நம்ம வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அந்த ஒரு நாள் தான் நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணிட்டு போகிறோம். இவ்வளோ தூரம் எஃபோர்ட் பண்ணதுக்கு அந்த ஒரு நாள். சரிங்களா? மினிமம் ஒரு 3 to மேக்ஸிமம் ஒரு 5 hours ட்ராவலில் வந்து எக்ஸாம் அந்த லொக்கேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க லாக் பண்ணட்டும், அதுக்கப்புறம் எக்ஸாம் சிட்டி வந்த அப்புறம் நமக்கே தெரியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? எல்லாம் நல்லா படிங்க. எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.